மதுரை மாவட்டம் புதுப்பட்டியில் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான ஆரம்பநிலை பயிற்சி மையம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் ரூபாய் 36.4 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய கட்டிடம் கட்டுவதற்கு மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார், மாற்றுத்திறனாளிகளின் திறன் வளர்ச்சி, மறுவாழ்வு மற்றும் மேம்பாட்டிற்காக ஒருங்கிணைந்த பிராந்திய மையம் என்பது இந்திய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு பிரதிபலிப்பது மட்டுமல்லாமல் உயர்தர சேவைகளை அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் உள்ளடக்கியதாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகளை வலுப்படுத்துகிறது என்றார். தற்போது மாற்றுத்திறனாளிக்கான அதிகாரமளிக்கும் துறையின் கீழ் நாடு முழுவதும் 25 ஒருங்கிணைந்த பிராந்திய மையங்கள் செயல்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த மையங்கள் மறுவாழ்வு, கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் அனைத்து வகை குறைபாடு உள்ளவர்களுக்கும் கல்வி ஒருங்கிணைப்பு போன்ற விரிவான சேவைகளை வழங்கும் பரவலாக்கப்பட்ட நிறுவனங்களாக செயல்படுகின்றன என்றும் அவர் கூறினார். BIS எனும் இந்திய தரநிலை பணியகத்தின் 78வது நிறுவன தின விழா மதுரை பரவையில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட இவ்விழாவில் இந்திய தர நிர்ணய பணியகத்தின் மூத்த இயக்குநரும் தலைவருமான SD தயானந்த் முன்னிலை வைக்க மதுரை மாநகராட்சி மேயர் திருமதி இந்திராணி பொன்வசந்த் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்து தொடக்க உரையாற்றினார். அவர் தமது உரையில் பொருட்களின் தயாரிப்பு, தரம், சான்றிதழ் மற்றும் நமது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் நுகர்வோர் பொருட்களில் தரம் மற்றும் தரப்படுத்துதலின் முக்கியத்துவத்தின் பங்கு குறித்து எடுத்துரைத்தார். மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி மற்றும் அலங்காநல்லூர் பேரூராட்சி ஆகிய இடங்களில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அமைச்சர் KN நேரு, மேலூர் நகராட்சியில் ரூபாய் 10.45 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கர்னல் பென்னிக்விக் பேருந்து நிலையம், மதுரை அம்மன் நகரில் கட்டப்பட்டுள்ள அறிவுசார் மையம் மற்றும் நூலகம் ஆகியவற்றை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அலங்காநல்லூர் தேர்வுநிலை பேரூராட்சியில் ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலைய மேம்பாட்டு பணிகள் மற்றும் வணிக வளாகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அமைச்சர் KN நேரு, தமிழ்நாட்டில் உள்ள 25 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகளில் மக்கள் தொகை அடிப்படையில் தேவைக்கேற்ப நகர பகுதிகளில் அடிப்படை உட்கட்டமைப்பை மேம்பாட்டு பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றார். மேலும் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வடிகால், தெருவிளக்கு, திடக்கழிவு மேலாண்மை போன்ற பணிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதை அடுத்து பொது சுகாதார அவசியம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு கருதி மதுரை மாநகராட்சியில் போகி பண்டிகையான இன்று பழைய துணிகள், டயர்கள், ரப்பர் மற்றும் நெகிழி மற்றும் பிற திட கழிவுகளை எரிப்பதை தவிர்க்க வேண்டுமென மதுரை மாநகராட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களிடம் உள்ள தேவையற்ற பொருட்களை வீடு வீடாக குப்பைகளை சேகரிக்க வரும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களிடம் தனித்தனியாக பிரித்து வழங்க வேண்டும் என்றும், இதன் மூலம் புகையில்லா மற்றும் காற்று மாசில்லா போகி பண்டிகையை கொண்டாட மக்கள் முன்வர வேண்டும் என்றும் மதுரை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் 14ஆம் தேதியும், பாலமேட்டில் 15ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 16ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு ஆன்லைன் வழியாக மட்டுமே பதிவு செய்ய முடியும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் 3 இடங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு கடந்த 6ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. முன்பதிவில் காளைகள் உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் ஆர்வமுடன் பங்கேற்று முன்பதிவு செய்துள்ளனர். இதில் அவனியாபுரத்தில் 2026 காளைகளும், அலங்காநல்லூரில் 5786 காளைகளும், பாலமேட்டில் 4820 காளைகளும் என மொத்தம் 12632 காளைகள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று அவனியாபுரத்தில் 1735 மாடுபிடி வீரர்களும், அலங்காநல்லூரில் 1698 மாடுபிடி வீரர்களும், பாலமேட்டில் 1914 மாடுபிடி வீரர்கள் என மொத்தம் 5347 மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க ஆன்லைன் மூலம் தற்போது பதிவு செய்துள்ளனர். மேலும் மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஏதாவது ஒரு போட்டியில் மட்டுமே காளைகள் பங்கேற்க அனுமதி அளிக்கப்படும் என்றும், காளையுடன் ஒரு உரிமையாளர் மற்றும் காளையுடன் நன்கு பழக்கமுள்ள ஒரு உதவியாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு செய்தவர்களின் சான்றுகள் முழுவதும் சரிபார்க்கப்பட்ட பின் தகுதியான நபர்கள் மட்டுமே டோக்கன் பதிவிறக்கம் செய்ய இயலும் என்றும், அவ்வாறு பதிவிறக்கம் செய்த நபர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.